திரு மகா சீரியலில் திரு மகாவை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் மகா கிட்ட என்ன கேட்குறாங்க, மகா அதுக்கு என்ன பதில் சொல்லாங்கன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். திருவோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வராங்க. இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் மகா பயந்துடுறாங்க. ஐயோ, இவர் வேற வந்துட்டாரு. இவர் நம்ம இங்கே இருக்கிற விஷயத்த திருக்கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும். நம்ம இங்கேருந்து எப்படியாவது வெளியில் போயிடணும். என்ன காரணம் சொல்லி வெளியே போகிறதா அப்படின்னு நினச்ச மகா, சரி மார்க்கெட் போகிறதா சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு மயில் கிட்ட மார்க்கெட் போயிட்டு வரேன்னு, காயெல்லாம் எதுவுமே இல்லை வாங்கிட்டு வரேங்கிறாங்க. மயிலும் சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மகா வெளியில் வரும்போது கரெக்டாக திவ்யா வராங்க. திவ்யா வந்ததும் மகாவை பார்த்து, என்ன மகா எங்கே கிளம்பிட்ட? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல, அவர்கிட்ட உன் வலையில பற்றி விசாரிக்கலாம் வா, அவர் ஏதாவது கண்டுபிடிச்சாருன்னு கேட்கலாங்கிறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குக்கா, நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க, நான் வரலைங்கிறாங்க. என்ன மகா இப்படி சொல்கிற? என்னோட வழியில் தானே, நீ என்ன பொறுப்பு இல்லாமல் பேசுகிற, வா போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைக்கா பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி நீங்களே பார்த்து பேசிக்கோங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வர தாத்தாவுக்கு பசி நேரத்துக்கு அவங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கணுமில்ல, காயெல்லாம் எதுவுமே இல்லை, மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் சமைக்கணும்னு சொல்கிறாங்க. மகா, ஓ அப்படியா, சரி சீக்கிரம் போயிட்டு வா, எனக்கு நீ தான் காப்பி போட்டு கொடுக்கணும்னு திவ்யா அனுப்பி வைக்கிறாங்க. சரின்ட்டு மகா விட்டா போதுமடா சாமின்ட்டு போகிறாங்க. திவ்யா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது திரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சார் மகாவோட வளையலை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? வளையல் கிடைச்சிருமா, திருடனை கண்டுபிடிச்சிடுவீங்களான்னு திவ்யா கேட்கும்போது, அப்போ தினேஷ் நினைக்கிறாங்க, சே மகாலே இந்த வளையலை பற்றி விட்டாலும் இவ விடமாட்டா போல இருக்கு, திரும்ப திரும்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இதையவே பதிவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தினேஷ் நினைக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன், சிசிடிவி மூலமாக நாங்கள் செக் பண்ண சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாமா, சந்தேகப்படுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வலையிலையும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட திவ்யாவும் ரொம்ப சந்தோஷம் சார், எப்படியோ கண்டுபிடிச்சு கொடுங்க பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திருவும் இன்ஸ்பெக்டரும் தனியாக போய் பேசுகிறேன்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கவிதாவுக்கு பயமாக இருக்குது. என்னது கௌதம் பற்றி ஏதாவது விசாரிச்சிருவாங்களா, கௌதம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவர் மாட்டிக்கிட்டாருன்னா நானும் மாட்டிக்க விட்டுனே, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. தனியாக விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன் இப்படி தனியாக பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட திரு லட்சுமியை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார், அவள் கிடைச்சான்னா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், எப்படியாவது கூடிய சீக்கிரம் லட்சுமியை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. திரு கூடிய சீக்கிரம் அவங்க எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன், ஆனால் உங்கள் கதை தான் முதல்லயே என்கிட்ட சொல்லிட்டீங்களே, சரி நீங்கள் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, லட்சுமிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறீங்க, அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்ப இன்ஸ்பெக்டரும் பேசி முடிச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த முகத்தில் இருக்கிறவரும் நீங்கள் எப்பாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது கௌதமோட படத்தை தான் காட்டுறாங்க. இதை பார்த்ததும் கவிதாவுக்கு தூக்கி வரப்படுது. என்னது கௌதம் முகத்தை இப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்களே, அச்சோ இங்கேருந்து யாருக்கும் அடையாளம் தெரியல, ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் சிக்கிட்டாருன்னா நானும் சிக்கிடுவேனே, என்ன செய்யறது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது, தினேஷ் எனக்கு இவர் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குன்னுக்கிட்டே இருக்காங்க. பார்த்ததும் கவிதா, ஐயோ இவன் வேற ஒரு நாள் பார்த்துருக்கானே, அடையாளம் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது, தினேஷ்க்கு ஞாபகம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கிறது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க. இந்த மகன் எங்கே போயிட்டா, அவ வேற வந்தானா கௌதமை பற்றி ஏதாவது சொல்லிடுவா, என்னையும் காட்டி கொடுத்துருவா அப்படின்ட்டு மயில் கிட்ட விசாரிக்கிறாங்க. மயில் சொல்கிறாங்க, அவள் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு சொன்னதும், அப்பாடா நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் அவள் பார்க்காது இருந்தது நல்லதாக போச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ திரு இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம், சரி சார் நான் விசாரணை ஆரம்பிக்கிறேன், எப்படியாவது எனக்கு தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் மகா மார்க்கெட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்துட்றாங்க. இந்த பக்கம் மகா, ஐயோ யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவரே வந்துட்டாரே, என்ன செய்யறது, இப்போ எங்கேயும் ஓடவும் முடியாது ஒடியாரவும் முடியாது, இப்படியே நிற்க வேண்டியதான்னு நின்றுட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, என்னம்மா லட்சுமி, உன்னை தான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன், ஆமாம் நீ பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பக்கம் ஓடி ஒளிஞ்சுக்கிறியே, ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, திரு உன்னை காணான்னு எப்படி தேடிட்டு இருக்காரு தெரியுமா, எப்படியெல்லாம் தவிக்கிறாரு தெரியுமா, ஏமா இப்படி பண்ணுற, அவர் பார்த்தா ஏன் ஓடி ஒளிஞ்சுக்கிற, என்ன காரணம்னு கேட்குறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கேன், நான் ஒரு பக்கம் சமையல் வேலை பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு நான் சமைச்சு கொடுத்தே ஆகணும் சார், நான் திருவோட வாழ்க்கையில் இனிமேல் தலையிடவே மாட்டேன் சார், அவர் ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டாரு, இனிமேல் அவர் விஷயத்துலையோ இல்லை அவர் வாழ்க்கையிலையோ நான் தலையிட போகிறதில்ல, நான் அவசரமாக போயே ஆகணும் சார், சமைக்க போகணுங்க பாருங்கள் மார்க்கெட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மகா சொல்லவும், இன்ஸ்பெக்டர் ஓ அப்படியா, சரி இனிமேல் நீ திருவோட வாழ்க்கையில் தலையிடவே மாட்டியாங்கிறாங்க. இல்லை சார் அவர் நல்லா இருக்கட்டும், அவர் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுங்கிறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஓ சரிம்மா, நீ சொல்கிறது ஒரு வகையில் நல்லது தான், நீயே உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத போது நான் ஏன் இதை பற்றி பேச போகிறேன், சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச மாதிரி வச்சுட்டு, இன்னைக்கு இந்த கேஸை முடிச்சே ஆகணும், திரு அடிக்கடி நம்மக்கிட்ட இந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டே இருக்காரு, இந்த பொண்ணையும் நம்ம கண்ணால் பார்த்தாச்சு, இந்த பொண்ணு
எங்கே தான் தங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே திருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்ச இன்ஸ்பெக்டர் மகாவுக்கே தெரியாமல் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. மகா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு நல்ல வேலை இவர் கண்ணிலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியாக திருவோட வீட்டுக்கே போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னது திருவோட வீட்டுக்கு தான் போகிறா, அப்போ திரு வீட்டில் தான் இருக்காளா, அப்புறம் ஏன் அவர் ஏன் என்ன அவளை கண்டுபிடிக்க சொன்னார், ஒன்றும் புரியலையே, ஒருவேளை 2 பேருமே நம்மளை வச்சு விளையாட்டு காட்டுறாங்களா அப்படின்னு நினச்ச இன்ஸ்பெக்டர் சரி திருக்கிட்டே இதை பற்றி பேசிடுவோம் அப்படின்ட்டு திருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திருவோ தூக்க மாத்திரையை போட்டுட்டு நல்லா தூக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன திரு சார், உங்கள் வீட்டில் தான் அந்த லட்சுமி தங்கி இருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டது திருவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் சொல்கிறீங்க, மகாலட்சுமி எங்கள் வீட்டில் தான் இருக்காளாங்கிறாங்க. ஆமாம் சார், அந்த பொண்ணு கையில் பையோட வந்தா, எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்கிறாங்க. அப்போது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறது மகாங்கிற பேரில் இருக்கிறது லட்சுமி தானா அப்படின்னு திரு நினச்சிட்டு சரி சார் நான் யாருன்னு இப்போவே கண்டுபிடிக்கிறேன், இவ்வளவு நாளாக இங்கே இருக்காங்க ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறாங்க திரு. சரி சார் நான் இப்போ நேருக்கு நேராக பார்த்துட்டேன், அந்த பொண்ணு தான் உங்கள் வீட்டில் இருக்கா, நீங்கள் வேணாலும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அப்பாடா ஒரு கேஸ் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. திரு தூக்க மாத்திரையை போட்டாலும் அப்பவும் அந்த தூக்க கலக்கத்தோடவே இன்னைக்கு மகா யாருங்கிறத கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு நினச்சி வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ மகா வீட்டுக்கு போனதும் முன்னாடி யாருமே இல்லாமல் இருக்கா. அப்பாடா நல்ல வேலை யாரும் நம்மளை பார்க்கல, திரு சாருக்கு நம்ம இருக்கிறது தெரிய போகிறதில்ல. இன்ஸ்பெக்டர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு வந்தாச்சு, இனிமேல் இன்ஸ்பெக்டர் நம்மளை பற்றி தேடவும் மாட்டார் விசாரிக்கவும் மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு மகா வீட்டுக்கு போனதும் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மயில் ஓடி வராரு. மகா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டியா, சரி சமையல் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பூஜையை முடி அப்படின்னு சொல்லவும் மகாவும் சரிண்ணே பார்த்துக்கோங்க, இந்த வேலை அந்த வேலை எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுட்டேன், தாத்தா பாட்டி எல்லாருமே சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்க சாப்பாடு டைமுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம், நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க. இல்லை மகா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பூஜை ஆரம்பி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மகா சமையல் வேலையை விட்டுட்டு சரி அப்படின்னு போய் பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மகாவோட ரூமில் தன்னையும் மறந்து அப்படி சாமியை கும்பிட்டு அப்புறம் தன் மாங்கல்யத்தை எடுத்து குங்குமத்தையே வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குங்குமத்தை எடுத்துட்டு திருவோட நெத்தியில் குங்குமத்தை வைக்கணும், நெய்வேத்தியமாக படைச்சி வச்சிருக்கிற இந்த பிரசாதத்தை அவருக்கு கொடுத்தது போக மிச்சத்தை தானே சாப்பிட்ணும், நம்ம விரதத்தை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த மகா சாமி கும்பிட்டு முடிச்சதும் குங்குமத்தையும் எடுத்துகிட்டு நெய்வேத்தியத்தையும் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து மாடியிலேருந்து திரு மகாவை தேடிக்கிட்டு கிச்சனுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா மயில் தான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திரு வந்ததும் மயில் கிட்ட கேட்குறாங்க, என்ன மயில் நீ தான் சமையல் பண்ணுறியா, ஆமாம் மகாவை எங்கேன்னு கேட்குறாங்க. மகா இது வேலையாக வெளியே போனா, ஆமாம் எதுக்கு திரு கேட்குற அப்படின்னு மயில் சமாளிக்க பார்க்குறாங்க. இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு அங்கே இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மயிலுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ஒரு நாள் இப்படியெல்லாம் திரு வந்து கிச்சன் வரைக்கும் வரமாட்டேன்னு இப்போ எதுக்கு இங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு நினச்சிட்டு மயில் எச்சரிக்கை பண்ணுறதுக்காக அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா சாமியை கும்பிட்டு முடிச்சு திருவை போய் பார்த்தாங்க. திரு இல்லாத இருக்கும்போது திரும்பவும் ரூமுக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க கையில் வச்சிருந்த குங்குமத்தை தன்னோட தாலியில் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக திரு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அவங்க சாமி கும்பிட்றத பார்த்ததும் மகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. மகா திரு வந்து நிற்கிறத பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. குங்குமத்தை தாலியில் வச்சுட்டு திருவை பார்த்ததும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மகா திருன்னு திருவை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மகா நீ இங்கே தான் இருக்கியா, மகாங்கிற பேரில் தான் இருக்கியா, இவ்வளவு நாளாக நீ எங்கே இருக்கியோ எப்படி இருக்கியோன்னு நான் உன்னை எவ்வளவு நாளாக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ எங்கள் வீட்டில் இருக்கேன்னு தெரியுது, ஏன் என்கிட்ட இருந்து ஓடி ஓடி ஒளிஞ்ச, நீ இந்த வீட்டில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்து என்கிட்ட ஏன் இது வரைக்கும் பேசாமல் இருந்த, என்னை பார்க்காம இருந்த, என்ன காரணம், இந்த பூஜையை நீ தான் செஞ்சிட்ருக்கியா, அதான் என் நெத்தியில் தினம் தினம் குங்குமம் இருக்கா, என்னோட நல்லதுக்காகத்தான் நீ இந்த விரதத்தை இருக்கியா, இவ்வளவு நல்லது செய்கிற நீ ஏன் என் முன்னாடி வராமல் இருந்த, நீ இங்கே இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் இருந்த, உன்னை காணுமேனு எனக்கு எப்படி பதறிப்போனேன் தெரியுமா, என்னை நம்பி உங்கள் ஊர்க்காரங்க எல்லாரும் உன்னை அனுப்பி வச்சாங்க, ஆனால் உன்னை காணுமேனு நான் ஒரு குற்ற உணர்ச்சியில் எப்படியெல்லாம் தவிச்சு போனேன் தெரியுமா, இப்படி பல கேள்விகள் கேட்குறாங்க. திரு எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாத மகா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, நான் இங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் உங்களுக்கும் திவ்யாக்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணுங்கிறதா என்னோட ஆசை, உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க, என்னை பார்த்து பேசாதீங்க, என்னை யாருனே தெரியாத இருந்துக்கோங்க, காட்டிக்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போது அம்பிகம்மா வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா திரு மகா ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க, மகா கிட்ட பேசிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்போ திரு ஆமான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கையெடுத்து கும்பிடுறாங்க. மகா தயவு செய்து நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும், திவ்யாக்காவுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும், தயவு செய்து சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. மகா இதை பார்த்து திரு இவ்வளோ ஒரு நல்ல மனசோடு இருக்கிற உன்னை நான்
துரோகம் பண்ணிட்டேனே நினைக்கும்போது என் மனசு குற்ற உணர்ச்சியில் தவிக்கிற மகா. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம். நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கும்போது அதுவே என் கடைசி வரைக்கும் எனக்கு அது போதும். என்னோட உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நீங்கள் தான் என் புருஷன். எனக்கு இந்த நினைவுகளோடவே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். தயவு செய்து என்னை விட்டுருங்க. கஜேந்திரன் மாமா கிட்டேருந்து என்னை காப்பாற்றி கட்டி கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அதுவே எனக்கு கண்கண்ட தெய்வமாக நான் உங்களை எப்பவும் நினச்சி பார்ப்பேன். எக்காரணத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அடுத்தது என்னை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க மகா. இதையெல்லாம் பார்த்த திரு கண்ணில் கடக்கடன்னு கண்ணீராக வருது. என்ன மகா இவ்வளவு நல்லவளாக இருக்கியே, உன்னை நான் எப்படி இப்படி அம்போன்னு விட முடியுங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்ல இடத்துல நான் இருக்கேன். உங்கள் அம்மா எனக்கு அம்மா மாதிரி இருக்காங்க. இதை விட எனக்கு என்ன வேணும்? நீங்களும் திவ்யாக்காவும் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்த்து ரசிச்சனா போதும். எனக்கு உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க மகா. இது கேட்ட திருவுக்கு அப்படியே மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. உன் கழுத்தில் தாலி கட்டி உன் முன்னாடியே நான் இன்னொரு பொண்ணோட வாழ நினைக்கிறது எவ்வளோ பெரிய சுயநலமகாங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் எதுவும் கிடையாது. திவ்யாக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட ஆசை. அவங்க எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி. அவங்க வாழ்க்கையை கெடுத்து நான் வாழ ஆசைப்படல. தயவுசெய்து இப்போ இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திரு மகாவோட கையை பிடிச்சு உன்னோட பெருந்தன்மை யாருக்கும் வராது மகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மியம்மா அங்கே வந்து பார்த்துடுறாங்க. திரு அப்படின்னு கூப்பிடும்போது திரு மகா ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா நடக்குதுங்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அம்மா உங்ககிட்ட நடந்த உண்மைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எதையும் மறைக்க விரும்பலைன்னு சொன்ன திரு உண்மையெல்லாம் அம்பிகம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்பிகம்மா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு நாளை எபிசோட் பார்க்கலாம்.